இன்றைய தினம் பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் நாடாளுமன்றத்துல ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. என்ன விஷயம்னு சொன்னா, இந்த 6ஆம் ஆண்டு புதிய பாடத்திட்டத்துல நடைபெற்ற விடயத்துக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா, பிரதமருக்கு எதிராக எதிர்க்கட்சி தலைமையில சஜித் பிரேமதாசவும், நாமல் ராஜபக்ஷ தலைமையில பார்த்தோம்னு சொன்னா, பிரதமர் அவர்களுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களையும், கடுமையான குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சாங்க. அவங்க பதவி விலக வேண்டும் என்று வரைக்கும் போனாங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா, பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வரப்போறோம்னு சொல்லி, அதற்கு ஆதரவாக நிறைய அரசியல்வாதிகளிடமிருந்து கையெழுத்தையும் வாங்கினாங்க. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா, பிரதமர் அவர்கள் இன்றைய தினம் பாராளுமன்றத்துக்கு வந்து, பாராளுமன்றத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, "நான் பாராளுமன்றத்துக்கு வந்துவிட்டேன். எனக்கு எதிராக கொண்டு வர இருந்த நம்பிக்கையில்லா பிரேரணை எங்கே?" என்று கேட்டிருக்காங்க. "நீங்கள் என்னை வீட்டுக்கு அனுப்ப நினைத்தால் அனுப்ப முடியாது. மக்கள் நினைத்தால் மட்டுமே அது முடியும்னு சொல்லி பிரதமர் அவர்கள் இன்றைய தினம் சொல்லியிருக்காங்க. ஜனாதிபதி அவர்கள் வீட்டுக்கு அனுப்ப முயன்றீர்கள். ஆனால் அது முடியவில்லை. சரி, ஜனாதிபதியை தான் அனுப்ப முடியவில்லை. பிரதமரையாவது வீட்டுக்கு அனுப்புவோம் என்று நினைத்துக் கொண்டுதான் இந்த விடயத்தை நீங்கள் செய்கிறீர்கள். ஆனால் உங்களால என்னை வீட்டுக்கு அனுப்ப முடியாது. மக்கள் நினைத்தால் மட்டுமே. நாங்கள் மக்களுக்காகவும் எங்கள் மனசாட்சிக்கு நேர்மையாக வேலை செய்பவர்கள். மக்கள் நினைத்தால் மட்டுமே எங்களை வீட்டுக்கு அனுப்ப முடியும்னு சொல்லி பிரதமர் அவர்கள் இன்றைய தினம் பதில் அளிச்சிருக்காங்க. இந்த விடயமானது பரவலாக பார்க்கப்படுகின்றது. எதற்காகன்னு சொன்னா, பிரதமர் அவர்களுடைய அதாவது இந்த எதிர்க்கட்சியினுடைய இந்த சதி வேலைகளை பிரதமர் அவர்கள் என்னென்று எதிர்கொள்கிறார்கள், என்னென்று அதற்கு பதில் அளிக்கிறார்கள் என்ற விடயத்தை நிறைய பேர் பார்த்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு கொண்டு வராங்க. ரைட். இப்படி இங்கால பக்கம் அரசியல் விடயங்கள் போய்கொண்டிருக்குது. இங்கால எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, ஒருவர் ஜனாதிபதி அவர்களுடைய வேற யாரும் இல்ல, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அவர்களை பார்த்தோம்னு சொன்னா, ஜனாதிபதி அவர்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு பொங்கல் தினம் என்று யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தது தொடர்பாக அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அதுல பார்த்தோம்னு சொன்னா, சிங்களத்துல நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டு தமிழ் வார்த்தை ஒன்றை அதுல சொன்னேன். அந்த வார்த்தை கூட சிங்களத்தோட ஒத்து வருவாது. அது உங்களுக்கு தெரியும். புக்கை என்ற வார்த்தை தமிழ்ல புக்கை என்று சொல்றது, சாப்பாடு நாங்க பொங்கலை புக்கைன்னு சொல்லுவோம். அது இப்ப கொஞ்சம் பேச்சு வழக்கில் கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு போய் இருக்குது அந்த வார்த்தை அந்த வார்த்தையை அந்த இடத்துல சொல்லியிருந்தார். அந்த வார்த்தை சகோதர மொழியில பார்த்தோம்னு சொன்னா, சகோதர மொழியில கூட அந்த வார்த்தை சொல்லும்போது கொஞ்சம் வித்தியாசம் தான். அது தமிழ்ல 3 எழுத்துல வருது. சிங்கள மொழியில சொல்லும்போது அது 2 எழுத்து தான் வரும் அந்த வார்த்தை. அவர் சிங்களத்துல சொல்லிக்கொண்டு அந்த வார்த்தையை தமிழ்ல சொல்லும்போது கூட, சிங்களத்துல அந்த வார்த்தை என்னென்று உச்சரிக்கப்படுமோ அப்படித்தான் அவர் அந்த வார்த்தையை உச்சரிச்சு, அது அவர் வேணுமென்று தான் அந்த விஷயம் அதில் அவர் கதைச்சது, வேணுமென்று தான் அவர் அந்த வார்த்தை மட்டும் தமிழ்ல சொல்லணும்னு சொல்லி எல்லாருக்குமே, இலங்கையில இருக்கிற எல்லாருக்குமே அது தெரியும். அந்த அந்த இடத்துல அவர் அதை கதைச்சதுக்குரிய காரணம் எங்களுக்கு தெரியும். ஒன்று அவர் அந்த விஷயத்தால ஒன்று ட்ரெண்டிங் ஆகணும். மற்றது ஜனாதிபதி அவர்களை அவமதிக்கணும் என்ற கோணத்துல அவர் இந்த விஷயத்தை அதுல சொல்லியிருந்தார். இதுல அவருடைய ரசிகர்கள், டிவிக்கே விட அதிகமான ரசிகர்கள் இவருக்கு இங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். அவருடைய ரசிகர்கள் இப்ப கமெண்ட் செக்ஷன்ல போடுவீங்க, அவரை விமர்சிக்க வேணாம், அவரை பிள்ளையாக சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ எத்தனை மணி படிச்சிருக்கேன்னு சொல்லி எல்லாம் கேட்பீங்க. கேட்டாலும் பரவாயில்ல. அவர் அந்த இடத்துல அந்த அந்த வார்த்தை தமிழ்ல, சகோதர மொழி தமிழ்ல சொன்னதுக்கு காரணம் இந்த 2 விஷயங்கள் தான். ஒன்று, அவர் பிரபலியம் அடையணும். அடுத்தது ஜனாதிபதி அவர்களை அவர் விமர்சிக்கணும் என்ற கோணத்துல தான் அவர் அந்த வார்த்தை அப்படி சொல்லியிருந்தார். இல்லாட்டி போனா அவர் அந்த இடத்துல அந்த வார்த்தை சொல்ல வேண்டிய தேவையே இல்ல. ரைட். இப்படி இவர் சொல்லியிருக்கிறார். இப்ப இவருக்கு பதிலளிக்கக்கூடிய மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் நாய் என்று சொல்லி ஒரு வார்த்தையை பாவிச்சு இவரை காய்ச்சிருக்காரு. அப்ப இங்கால பக்கம் பார்த்தோம்னு சொன்னா, சில தமிழ் அரசியல்வாதிகளை பார்த்தோம்னு சொன்னா, இப்படி ஒரு சில அநாகரிகமற்ற வார்த்தைகளை பாவிக்கிறது. பாராளுமன்றத்துக்குள்ள நாம சில வீடியோக்கள் நாம பார்த்துருப்போம். பாராளுமன்றத்துக்குள்ள அர்ஜுனா ராமநாதனும் சரி, வேறு சில சிங்கள அரசியல்வாதிகளும் சரி, அல்லது வேறு சில அரசியல்வாதிகளும் சரி, சில வார்த்தைகளை கடுமையான துணியில பாவிக்கிறது, கூடாத வார்த்தைகளை பாவிச்சு கதைக்கிறது, மிச்ச அரசியல்வாதிகளை தங்களை கொஞ்சம் பெருசா காட்டுறது, அல்லது தங்களை மீடியாக்கள்ல பிரபலியம் அடைய வைக்கிறது, இப்படியான காரணங்களால பார்த்தோம்னு சொன்னா ஒரு சில வார்த்தைகளை ஒரு சில தொனியில கதைக்கிறது, ஒரு சில வார்த்தை பிரியவங்கள், ஒரு சில சொற்களை பாவிக்கிறது எல்லாம் பார்த்திருப்போம். பாராளுமன்றத்துக்குள்ள நடக்கிற விஷயத்த பாக்குறதுக்காக பார்வையாளர்களா யார் யாரெல்லாம் போறாங்க, யார் யாரெல்லாம் போயிருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பாராளுமன்றத்துக்குள்ள கல்வி கற்கிற மாணவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். இதைத்தாண்டி பார்த்தோம்னு சொன்னா, நிறைய சட்டம் தொடர்பாக படிக்கிற மாணவர்கள் இலங்கையிலும் சரி, இந்தியாவிலிருந்தும் நிறைய மாணவர்கள் அங்க வரார்கள். இதை தாண்டி நிறைய பிரபல்யங்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள், இப்படி நிறைய பேர் இந்த பாராளுமன்றத்துக்குள்ள இருந்து பார்வையிடுகிறார்கள். இவங்க பார்க்கிற பொழுது பாராளுமன்றத்துக்குள்ள இப்படியான விஷயங்கள் நடைபெறுது, இப்படியான சொற்கள் பாவிக்கப்படுது, இப்படியான
தொனியில வந்து கதைக்கப்படுது என்ற விஷயங்கள் எல்லாம் வந்து குறிப்பாக எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்கள் வாக்கு போட்டு அனுப்பின தமிழ் அரசியல்வாதிகள் இப்படி எல்லாம் பாராளுமன்றத்துக்குள்ள கதைக்கிறாங்கன்றது வந்து நாம பெருமைப்படக்கூடிய விஷயமா அல்லது வெட்கப்படக்கூடிய விஷயமான்றதை நாம யோசிச்சு பார்க்கணும். ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துல ஜெஃப்னா இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபேர் ஆரம்பிச்சிருக்குது. இன்றைய தினம் பார்த்தோம்னு சொன்னா அதுலயும் வந்து ஒரு 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 விமர்சனம் வந்து வந்திருக்குது. என்னன்னு சொன்னா அந்த டிக்கெட், அதாவது அந்த கண்காட்சிக்குள்ள போறதுக்கான டிக்கெட்டை பார்த்தோம்னு சொன்னா போன வருஷம் ₹150 இருந்தது. இந்த வருஷம் பார்த்தோம்னு சொன்னா அது ₹200 மாறி இருக்குது. இந்த வர்த்தக கண்காட்சி தொடர்பான ஃபுல் டீட்டெயில், அதாவது அந்த வர்த்தக கண்காட்சியில் நடைபெறுகிற விஷயம், அங்க வருகிற வருமானம் யாருக்கு போய் சேருது, அந்த வர்த்தக கண்காட்சி அங்க நடைபெறதால எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு என்ன மாதிரியான நன்மைகள் இருக்குன்ற விஷயங்களை வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்னு போய் பாருங்க. இன்றைக்கு இந்த விஷயங்கள் தான் உங்களோட பகிர்ந்து நினைச்சிருந்தேன். எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்துக்குள்ள தகாத முறையில கதைக்கிறது, தகாத வார்த்தைகள் பேசுறது, அல்லது பிழையான தொனியில கதைக்கிறது, அல்லது விமர்சனத்துக்கு உள்ளாகிற மாதிரியான சில விஷயங்களை வந்து கதைக்கிறது, இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும், பிரதமர் அவர்கள் தொடர்பாக எதிர்க்கட்சி கொண்டு வர இருக்கின்ற அந்த நம்பிக்கையில பிரேரணை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.